ஹாய் டெலிவர்ஸ் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறனால நிறைய பேர் வீட்டில் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதுனால நாம தான் ஒயரிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ண கஸ்டமர் சைட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நிறைய பேத்துக்கு ஏசியில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்காம விட்டுறாங்க. அதில் ஒன்று தான் ஸ்டெபிலைசர் செலக்ட் பண்ணுறது. ஸ்டெபிலைசர் என்ன பிராண்டுக்கு தகுந்த வேல்யூ இருக்கும், அதை அப்படியே வாங்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா டன்னேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஏசி போல் அதிக வாட்ஸ் கன்சியூம் பண்ணுற பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் 3 டைப்பில் இருக்கும். அது 3மே நீங்கள் இருக்கிற ஏரியா உங்கள் வீட்டோட பவர் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க ஏசியோட ஸ்டெபிலைசர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு வோல்டேஜை செக் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இண்டோரில் செக் பண்ணுற மாதிரி தான் மல்டிமீட்டர் அவசியம். அவுடோரில் செக் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் மீட்டர்லேயே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இதை நான் செக் பண்ணதில் பாருங்கள், மீட்டரில் 233 காட்டுது. ஏசியோட இன்புட், அதாவது வீட்டுக்குள்ளே 229 30 காட்டுது. சேம் ஸ்டெபிலைசரோட அவுட்புட்டையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசியில் 1.2 வோல்ட் காட்டுது. அதே போக ஸ்டெபிலைசரில் பாருங்கள் ஒரு நாய்ஸும் வந்துட்டுருக்குது. இப்போது நம்ம கதைக்கு வருவோம். இவங்க வீட்டில் வோல்டேஜ் செக் பண்ணதில், அதாவது மீட்டரோட அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா 233 தான் இருக்குது. அப்போ இவங்களோட ரேஞ்ச் 220 240 வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ்க்குள்ளே. அப்போ இவங்களுக்கு நார்மல் ஸ்டெபிலைசரே போதும். ஏன்னா நார்மல் ஸ்டெபிலைசரோட ஒர்க்கிங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 170 250 இருக்கும். ரொம்ப கம்மியான ட்ராப் இருக்கிற இடத்துல இவங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரெண்டாவது பூஸ்டர் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140 270 வரைக்கும். எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலுமே ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் அவுட்புட்டை கொடுத்து ஏசியை ரன் பண்ண வைக்கும். இதில் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 140 வோல்ட்டில் கூட உங்கள் ஏசி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் ஆகும், கம்ப்ரஸரில் பிரச்சனை வராது. இந்த ஸ்டெபிலைசர் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னா, சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் இன்டர்மீடியேட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற இந்த பவர் ஹவுஸோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு குறைவு. மூணாவது பார்த்தீங்கன்னா டபுள் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்காங்களா அவங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வில்லேஜில் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் இருக்காது, பவர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக இருக்காது, ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் மல்டிபிள் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பம்ப் செட்டில் பார்த்தீங்கன்னா 5 HP to 10 HP வரைக்குமே நம்ம மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் லோ வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரி கேசஸில் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களை, இந்த மாதிரி ஹை வேல்யூ ப்ராடக்ட் வாங்கும்போது அதை பற்றின நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணி வாங்கி பழகிக்கோங்க. மெசேஜில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.